பிறந்தது தமிழரின் இரும்பு காலம் அயன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில தான் தோன்றிருக்குங்கிறதுக்கான வெளிப்படையான ஆவணத்தோட தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. உலகத்தின் ஒட்டுமொத்த வரலாறையும் இந்த தமிழ் இரும்பு நாகரிகம் மாற்றியமைக்க போகுது. தமிழ்நாட்டின் சிவகலை என்கிற ஊர்ல நடத்திய அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கக்கூடிய இரும்பினுடைய காலம் 5300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிமு 2500 ஆண்டுகள் பழமையான இஜிப்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு நாகரிகம் தான் இதுவரைக்கும் பழமையான நாகரிகமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு 3500 ஆண்டுகளுக்கும் பழமையானது. உலகிலேயே மிக உறுதியான ஸ்டீல்னா அது டெமஸ்கஸ் ஸ்டீல் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த இரும்பு தமிழ்நாட்டின் சேலத்துல இருந்தா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆய்வின் தரவையும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு மொழியினுடைய தொன்மை அறிவுனா நமக்கு 3 வழிதான் இருக்கு. முதல்ல அந்த மொழியினுடைய இலக்கியம், இரண்டாவது அந்த மொழியினுடைய கல்வெட்டு, மூணாவது அந்த மொழி சார்ந்த நிலத்தின் அகழ்வாராய்ச்சி. ஏன் இந்த அயன் ஏஜுக்கு இவ்வளவு ஹைப்னு தெரியுமா? பொதுவாகவே இரும்பை உருக்கி ஒரு பொருளை செய்யறதுங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம். அது அன்னைய காலத்துக்கு மிக அதிகமான வெப்பநிலை தேவைப்படும் அந்த இரும்பு செய்யறதுக்கு. என்னதான் இந்த உலகத்துல இரும்பு நமக்கு அதிகப்படியாவே கிடைச்சாலும் அதை உருவாக்குவதற்கான திறன் அன்னைய கால மக்களுக்கு இல்ல. ஆனா தமிழன் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இரும்புகளை உருக்கக்கூடிய ஆலைகளை வச்சு இரும்பு ஆயுதங்களை செஞ்சு அதை பயன்படுத்திருக்கான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற கூற்றுக்கு இன்னைக்கு இந்த சான்று ஈடாகுது.